வணக்கம். நான் ரோஷன் ராஜகிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக இப்போ இந்த லொக்கேஷனில் இங்கே நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலாக நான் 7 வயசில் சினிமாவில் வந்தேன். அந்த ஸ்டூடியோ பேர் கோல்டன் ஸ்டூடியோ. இப்போ அந்த கோல்டன் ஸ்டூடியோவில் தான் நான் நிற்கிறேன். எப்படி பெரிய ஆச்சரியம், கடவுளுக்கு நன்றி. இந்த கோல்டன் ஸ்டூடியோ நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் மேக்கப் போட்டு இங்கே தான் கேமரா முன்னால் நின்னேன். அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதின காதல் ஜோதிங்கிற படத்தில் நான் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது இந்த இடத்துல தான் ஷாட் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் நடித்த ஜாம்பவான் பெரிய நடிகர் நாகேஷ், அவரும் ஆர்எஸ் மனோகர், அவங்கெல்லாம் அந்த சீனில் இருந்தாங்க. நான் அவங்களோட நடித்தேன். இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. இதை விட வேற என்ன வேணும் ஒரு கலைஞனுக்கு? சின்ன வயசுல நம்ம நடிச்சிருந்தாலும் அது எந்த இடம் என்னங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நடந்தது. இந்த இடத்துல தான் ஃப்ளோர் இருந்தது. இங்கே ஃப்ளோர் நிறைய இப்பவும் இருக்கு. இப்போ அதை குடோனா பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்போ கவர்மெண்ட்ல இந்த மெட்ரோ ட்ரெயினுக்காக கொஞ்சம் எல்லாம் பிரித்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் ஸ்டூடியோ என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் கலைத்துறையில் நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ண ஸ்டூடியோ கோல்டன் ஸ்டூடியோ. அது மட்டும் இல்லை, இப்போ நான் அந்த ஆர்ஆர்கே யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கதை வசனம் எழுதி திரைக்கதை, நடிப்பு, டைரக்ஷன் இதெல்லாம் பண்ணி இப்போ கடவுளைன்னு ஒரு டெலிஃபிலிம் பண்ணி இப்போ உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு வாழ்த்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது என் நண்பன் ஜீவா, அவர் தான் ஆர்ஆர்கே யூடியூப் சேனல்னு என் பேரில் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி, அவர் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் அந்த கடவுளே இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 நாள் தாண்டி பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி நிறைய பேர், ஒரு 50-60 பேர் பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காமெடியாக பண்ணியிருக்கோம். அது போக இப்போ நான் மறுபடியும் டெலிஃபிலிம் 2-3 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலை நடந்துகிட்ருக்கு. பெரிய திரையிலையும் இப்போ முயற்சி பண்ணி அதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் விரைவில் ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு என்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும், நான் டைரக்ஷன் துறையில் இப்போ கால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் சாரி, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். மேலே என்னுடைய காமெடி நிறையா வரும், நல்லா வரணும்னு. அது மட்டும் இல்லை, டைரக்ஷன்லேயும் வரணும்னு ரொம்ப வருஷமாக ஆசை. இப்போ அதுவும் இப்போ கால் எடுத்து வச்சுட்டேன், நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் தான் மெதுவாக நடந்து ஓடி வரணும். ஓடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.